ஹாய் அம்மி, நான் தான் உங்கள் ஜெசி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாக சேனல் பக்கம் ஆளை காணும். தேடினீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, சேனல் ஒரு மாதிரி காலியாக இருக்க மாதிரி இருக்கே, ஏதாச்சும் போடுவோன்னு சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு வீடு தான் காட்டுறாங்க. என்னங்க, என்னடி அங்கே பாருங்க, உங்கள் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. என்னடி பண்ணியிருக்கான்? ஆ, என்னடி இது? ஒத்துதான் நானும் கேட்குறேன், என்ன பண்ணி வச்சுருக்கான் உங்கள் பையன்? தெரில ஏடி, இரு வரட்டும். அவன் எங்கே வருவான்? கோட்டை மட்டும் வேலைக்கு ஓடிடுவான். ஒரு வார்த்தை பேசுகிறான் நம்மக்கிட்ட. அங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. இரு கேட்போம், இன்னைக்கு எப்படியே மடக்கி கேட்டுருவோம். கேளுங்க நல்லா. வச்சிரு தின்னாம அவன்கிட்ட கொஞ்சமாவது பேசுங்க. ஏய், நான் பேசுகிறேன்டி, அவன் தான் என்னை கண்டுக்க மாட்டான். பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? குழந்தைய வந்து அரைச்சி கொட்டுறதுலே இருக்கீங்க. இன்னைக்கு எதாவது பாசமாக பேசியிருக்கீங்களா? பாருங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இது நம்மக்கிட்ட சொல்ல வேண்டியதுங்க, அது போய் எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். சரி இருடி வரட்டும். பேசுங்க. இப்போது கரெக்டாக ஜங்குக்கும் கீழே இறங்கி வராரு. மா, நான் வேலைக்கு போகிறேன். டேய் இருடா. ஆமா, என்ன இது? அது ஒன்றும் இல்லையா? டேய், சின்ன காரியம் என்ன பண்ணி வச்சுருக்கா? ஆமாம், பெண்ணா உங்களுக்கெல்லாம் தொல்லை விடக்கூடாதுன்னு நான் வந்து பண்ணேன். இதெல்லாம் தப்பு. என்ன தொல்லையா? இது எங்களோட கடமைடா, நாங்கள் தானே பண்ணோம். எனக்கு தெரியும் உங்கள் கடமைன்னு. இருந்தாலும் எதுக்கு வயசான காலத்தில் நீங்கள் போய் சுற்றிட்டு. டேய், யாருடா வயசாச்சு? இங்கே பாரு, இப்போ கூட இன்னும் நிற்ப நான் தெரியுமா? அப்பா, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. என்னடா பண்ணி வச்சிருக்க, அதையாவது சொல்லுடா. அங்கே பாருடா, நியூஸில் போடுற அளவுக்கு. ஐயோ, இதை நாங்கள் பண்ண வேண்டியதுடா. தெரியும் நீங்கள் பண்ண வேண்டியது தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராவது கஷ்டப்படுற பையனை பார்த்து அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. எனக்கு மேலே வேணாம், எனக்கு வந்து ரிச் பாயாக வேணும். ரிச் பாய்ஸ் ஒன்லி. ஐயோ, என்னத்த சொல்லுவேன். ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறானோ இந்த பையன். உனக்கு என்ன கஷ்டம்? இந்த மாதிரிலாம் நீங்கள் புலம்புவீங்க தான் நான் என்ன பண்ணேன், ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட சொன்னேன். இல்லைனா தப்பு. ஸோ பணக்கார பையனோ பொண்ணோ வேணும்னா நாங்களே பார்த்துருப்போமேடா. ஆமாம், நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக வருவீங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா சொல்லுங்க? வெயிட் பண்ணணுமாவா? வெயிட் பண்ணணும்டா. யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. ஆமாம், அவங்க அம்மா சொல்கிறதும் கரெக்டு தானே. அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு உடனே மேரேஜ் வேணும். நீங்கள் தேடுற அளவுக்குலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என்னடி இவன் இப்படி பேசுகிறான்? பத்தியா உன் பையனுக்கு திமுற பத்தியா? விடுங்க, குழந்தை ஏதோ ஆசைப்படுறான். அதுக்குன்னு என் சொந்தக்காரெல்லாம் என்னடி நினைப்பான்? டிவியில் போட்டு வச்சுருக்கான் மாப்பிள்ளை வேணும்னு. ஐயோ, நான் எடுத்து சொல்லுவேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு அவர். இந்த சைட் ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜங்குக் ஒரு பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியே நடத்திட்டுருக்காரு. இப்போது அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. இப்போது அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார்? தெரியல. சரி, ஓகே, வெயிட் பண்ண சொல்கிறியா? எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. ஓகே சார். ஸோ ஜங்குக்கும் அவனோட கேபின் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இந்த சைட்லேருந்து ஜங்குக்கோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வந்தேன், அதுக்குள்ளே கால் பண்ணுறீங்க. டே, என்னடா எனக்கு ஃபோன் கால்ஸ் தான் வந்துட்டுருக்கு, எடுத்து பேசு. அதுக்கே என்கிட்ட சொல்கிறா? டே, உன்னை பற்றி தான்டா வருது. என்னை பற்றியா? என்னன்னு வருது? நீ பண்ண வேலைக்கு என் நம்பரை கொடுத்து வச்சுருக்க. எனக்கு வரமா யார்கிட்ட வரும்? நியூஸ் ஃபுல்லாக என் நம்பராக கொடுத்து வச்சுருக்க. ஆமாம், அது வந்து நான் பிஸியாக இருப்பாள, அதான் நீயா பார்த்து பேசி முடிவிடு. ஓகே. டேய், ஐயோ அநியாயம் பண்ணுறடா நீ. இங்கே பாரு ஜங்கு, நீ மட்டும் என் கையில் கிடச்ச அவ்வளோதான். காலையில் கிடச்சால ஒன்றும் பண்ணல, அப்புறம் என்ன? சரி, நானே பேசி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு இந்த சைடு ஒரு மாதிரி குஷியாக இருக்காரு. ஐயோ, எனக்கு கல்யாணம் நடக்க போதே. இப்போ இந்த சைட் மே கமின் சார். வா வா, ஏதோ கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க என்ன அவங்களுக்கு
இல்லை சாப்பிட போயிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. அப்புறம் சார், என்ன உங்கள் நியூஸை பார்த்தேன் சார். சரி, யாரையாவது தெரியுமா? தெரியுமாவா சார்? நானே கூட என்ன இல்லை சார், என்கிட்டயே சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இது பண்ணியிருப்பேனே சார். ஏன் சார் நியூஸ்லலாம் போட்டிங்க? கான்செப்டே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். போ, நியூஸ் பார்த்துட்டு படிச்சுட்டு வா போ. என்ன சார் சொல்கிறீங்க? வெறும் மாப்பிள்ளை தேவைன்னு மட்டும்தான் பார்த்தேன். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ அது மட்டும் தான் சார் பார்த்தேன். கீழே ஹெட்லைன்ஸ் ஓடும், அதையும் போய் பாருப்போ. சார், இதுக்கே சார் நியூஸில் போட்டிங்க? நானே பார்த்து ஏதோ பண்ணியிருப்பேனே சார். இங்கே பாரு, எனக்கு தேவையானது பணம் கிடையாது, நல்ல மனசு. அது இருக்கணும் வந்துட்டு. அந்த மாதிரி யாராக இருந்தால் தெரிஞ்சா சொல்லு. ஓகே சார், இப்போ சொல்கிறேன் சார், சொல்கிறேன் இருங்க. ஏன் அதனால் நேர்லேயே கூட கூப்பிட்றேன் சார். ஓ, நேர்லையா? இன்னும் கம்ஃபர்டபுள் தான். ஓகே, அனுப்பு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போது டைம் ஸ்கேப்ஸ் கொஞ்ச நேரத்தில் ஒரு பர்சன் வந்து மே கமின் சார்? யார் நீங்கள்? சார், உங்கள் அசிஸ்டன்ட் சொல்லையா? ஓ, நீங்கள் தானே அது? வாங்க 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 உட்காருங்க. அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டானா? சரி, உங்கள் பேர்? ஹாய் சார், என் பேர் வந்து கிம்டயாங். கிம்டயாங் ஜியான் ஜங்குக். ஜங்குக் தயாங். தயாங் ஜங்குக். ஜியான் தயாங். நல்லா இருக்கே. ஓகே, கண்டினியூ. சார், நீங்கள் வந்து இருங்க, எனக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு ஓகே. நிஜமாலே ஓகேவா சார்? ஓகே தான். இல்லை, எதுவுமே பார்க்காம எப்படி ஓகே சொன்னீங்க? இதெல்லாம் என்ன இருக்குது? பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நான் ஓகே சொன்னேன்னு சொல்லிடு. யார்கிட்ட? என் அசிஸ்டன்ட் கிட்ட தான். அவன் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுவான். ஓகே? ஓகேவா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது. இங்கே பாருங்கள் கேம்டையாம், நான் பார்த்துட்டேன். போதுமா? என்ன பேசுகிறாரு இவர்? சரி, ஓகே. அப்புறம் உங்கள் இஷ்டம். அப்புறம் பின்னாடி வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், அது பண்ணல இது பண்ணலாம் சொல்லக்கூடாது நீங்கள். உங்களுக்கு என்னை பற்றி தெரிலன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க, பார்த்துக்கிறேன் நான். சரி, ஓகே. அட்லீஸ்ட் சைனாவது போடலாம்ல இந்த பேப்பரில். ஐயா, என் பேச்சை நம்ப மாட்டீங்க, சைன் கேட்குறீங்க. சரி கொடுங்க, போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வாங்கி அந்த பேப்பரில் தயங்க பார்த்துட்டே சைன் போடுறாரு. நீங்கள் படிக்கலையா அதை? பாருங்க கம்தயம், படிக்கலாம் வேணாம், பார்த்தா போதும். என்ன இவர்? சரி, ஓகே, பேப்பர் கொடுங்க. எதுக்கு இப்படி கிருப்பாக பிடிச்சிருக்கோம்? பேப்பர் கொடுங்க சார், கொடுங்க. ஏன்னா சார்லாம் கூப்பிட்றா? ஜங்குக்னு கூப்பிடு. ஜங்குக் சார். ஜங்குக். ஓகே, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையும் விடுறாரு. தயங்க அதை வாங்கிட்டு ஓகே, நான் போய்ட்டு வரேன் சார். ஓகே, எப்போ வந்து பேசணும்? என்ன பேசணும்? இல்லை, ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிருச்சு. எப்போ வந்து பேசணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லலாமா? ஆமாம், இவனும் யோசிக்கணும்ல. சரி, ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே. பாய் சார். பாய். நான் இருக்கான். நம்பர் வாங்க வரன்ட்டனே. சரி விட, அவனுக்கு நம்பர் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா, ஹலோ. டேய் ஜங்கு. சொல்லுமா. டேய், எத்தனை பேருக்குடா என் நம்பர் கொடுத்த? கால் பண்ணிகிட்டே இருக்கானுங்கடா.
கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே கால் பண்ணியிருக்கானுங்கடா. என்னால் பேச முடியல. தயவு செஞ்சு என் நம்பர் எடுத்துடுடா. ஆ நாவா நல்ல மாப்பிள்ளை வேணும்னா இப்போலாம் விசாரிக்கணும்ல. நீ தானே சொன்ன. நீ தேடி போனால் கூட இத்தனை பேர் போய் பார்க்க முடியுமா? பத்தியா உனக்கு வேலையே வைக்காம அப்படியே ஃபோன் காலில் எல்லார்ட்டையும் பேசி முடிகிற. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்து விட்டுருவேன்டா. சரியோட இனிமேல் உனக்கு கால்ஸ் வராது. ஏன்டா ஏதாவது பார்த்துட்டியா என்ன? ஆமாம்மா. சரியோட நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். சரியா வச்சிடறேன். சரிடா. இப்போது இந்த சைடில் இருந்து அசிஸ்டண்ட்டும் வரான். நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன். நான் ஆஃப் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ. நீங்கள் என்ன சார் திடீர்னு? வேறு எனக்கு வேலை இருக்குது. எனக்கு வெளியே வேலை இருக்குது. ஸோ நீ எது பார்த்துக்கோ. சரி ஓகே சார். ஓகே. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு இடத்துக்கு தான் போய் நிற்கிறான். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டா எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்குள்ளே தான் போகிறானே. இப்போது ஒரு லேடி வந்துட்டு, ஜங்கு நீங்களா? யா எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். சரி என்ன இந்த பக்கம் எப்போவுமே இங்கே தான் சுற்றிட்டுருக்கீங்க? என்ன பண்ணுறது. சரி இந்தாங்க. என்ன அது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேஷ் கொடுக்குறான். இப்போ அவங்களும் பார்த்துட்டு சரி உள்ள வாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கான். இப்போ அம்மா ஃபோனை வாங்கிட்டேன். அம்மா எந்த நம்பர்மா? அட்லீஸ்ட் நேமையாவது சேவ் பண்ணி வச்சுருக்கலாமேம்மா. என்ன நேம்டா? ஐயோ நேற்று யாராவது உனக்கு கிம் டயாங்னு கால் பண்ணானுங்களா? கிம் டயாங்கா? கிம் டேன்னு கால் பண்ணா ஒருத்தன். கிம் டேஹே? டேஹேவா? இல்லை கிம் டயாங். கிம் டயாங் இல்லையடா. ஏன்? நேற்று அவன் அம்மா வந்து பார்த்துட்டு போனான். ஐயடா வெக்கத்தை பாரு என் பையனுக்கு. என்னங்க அங்கே பாருங்க. அவனுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் கால் பண்ணுறேன்னா பண்ணவே இல்லை. இரு ஏன் அசிஸ்டண்ட்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன், அவன்கிட்ட கேட்குறான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவனுக்கு கால் பண்ணுறான். இப்போது அசிஸ்டண்ட்டு ஃபோன் எடுத்துரு. ஜங்குக் சார், நேற்று கிம் தாயங்னு ஒருத்தன் வந்தான்ல, அவன் நம்பர் கிடைக்குமா? அவர் நம்பரா? அனுப்பிடு சார். அனுப்பிவிடு. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பரும் உனக்கு கிடச்சிருது. இப்போது ஜங்குக் தான் கால் பண்ணுறான். ஹலோ யார்? மிஸ்டர் கிம் தாயங். ஆமாம் நீங்கள்? நான் ஜியான் ஜங்குக் பேசுகிறேன். சார் எப்படி இருக்கீங்க? நான் அது வந்து சாரி கால் பண்ண முடியல திருப்பி. உங்கள் நம்பரே என்கிட்ட இல்லையா, அதான் நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஆமாம். சரி மீட் பண்ணலாமா? மீட்டிங்கா? ஓகே தான் சார். எப்படின்னு சொல்லுங்கள். என்னைக்கா? என்ன டைமிங்? 9 to 10 ஓகேவா? 9 to 10 ஓகே. ஓகே சார், நான் அவைலபிள் தான் 9 to 10. ஓகே நம்ம அப்போது தாஜ் ஹோட்டலில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஃபோன் வச்சிடறான். இந்த சைட் ஜங்குக்கும் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ 9 o'clock இன்னும் 5 hours இருக்குது. பட் ஜங்குக் அதுக்குள்ளேயே ப்ராப்பராக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். இது நல்லா இருக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஓகே பர்ஃபெக்ட். இது வேண்டாம். ஒரு ட்ரெஸ்ஸாக மேலே வச்சு பார்க்குறான். ஓகே இந்த பிளாக் சூட்டே போட்டு போனோம். ஐயோ டைம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? இப்போது அப்படி இப்படின்னு டைம் 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஜங்குக் தான் 7 o'clock போய் உட்காந்துருப்பாரு அங்கே. அவரால் சுத்தமாக முடியல. தயங்க திருப்பி பார்க்க போகிறேன்னு நினச்ச உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே போயிட்டார் அவர். இப்போது தயங்கும் வரான் கரெக்டாக 9 o'clock. ஜங்குக்கை பார்த்துட்டு, சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ தான் 2 hour முன்னாடி வந்தேன். என்னது 2 hour முன்னாடியா? இல்லை 2 நிமிஷம் முன்னாடின்னு சொல்ல வந்தேன்.
2 நிமிஷமா? நான் பயந்துட்டேன். சாரி, கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருந்துச்சு அதான். ஓகே ஓகே. பிஸ்னஸ்னாலே மீட்டிங் நிறையா இருக்கும்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஓகே சார். என்னை விட நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். என்ன நீங்கள் உங்களுக்கு மீட்டிங்ஸ் எதுவும் இல்லையா? இருந்தது, நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓ ஓகே. ஆ அப்புறம் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல, அதான். சார் நீங்கள் தான் ஓகே சொல்லணும். எனக்கு எப்போவே ஓகே. அதனால தான் உங்ககிட்ட அந்த ப்ராசஸ்லாம் வாங்கினேன். ஓ சரி ஓகே. உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. வீட்டு அட்ரஸா? எதுக்கு? ப்ராசஸ் பண்ணும்ல. ஓகே ஓகே, புரியுது புரியுது. உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் தானே, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க ஃபுட்டு வந்துருச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க அங்கேருந்து. இப்போது ஜங்குக் தான் தயங்க வந்து ட்ராப் பண்ணுறாரு. தேங்க்யூ சார், நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி சார். உதவியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, பார்ப்போம் பாய். இப்போது ஒரு 2 டேஸ் கழிச்சு ஜங்குக் தான் அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். இப்போது அவனோட அசிஸ்டண்ட் தான் ஓடி வந்து, சார். சொல்லு சார். நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய மீட்டிங் இருக்குது, கிளைண்ட்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு மீட்டிங்ஸ்லாம் ஷெட்யூல் பண்ணு, நான் போய் அட்டன் பண்ணும் எல்லாத்தையும். ஓகே சார். அது வந்து ஆனால் சார், பேசிகிட்டே இருக்காமல் மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட வேலையை போய் பார்க்குறான். இப்போ அப்படியே மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணுறான். ஸோ 2-3 ப்ராஜெக்ட் வந்து அதில் கிடைக்கிது. ஸோ அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறான். இப்போது ஜங்குக்கும் அவன் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு டயர்டாக அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டு தேங்க்கு கால் பண்ணுறான். ஜங்கு என்னத்துக்கு கால் பண்ணுறாரு? ஓகே எடுப்போம். ஹலோ, சொல்லுங்க ஜங்கு. என்ன பண்ணுறா? நானா? இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் தூங்குவாங்க. பட் நான் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கேன். என்னது ஒர்க் பார்க்குறியா? இன்னொருத்துக்கா? ஆமாம், நிறையா ஒர்க்ஸ் பெண்டிங் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தூங்கலையா? ஏதாச்சும் சொல்லுமா? இல்லை, உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் கால் பண்ணேன். பேசணும்? ஏதாச்சும் பிஸ்னஸ் ரிலேட்டடாவா? அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி ஓகே, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், அதான் அதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன். வீட்டுக்கா? நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் ரீஷெடியூல் பண்ணிக்கோ, அப்புறமா அதை பார்த்துக்கலாம். அது என்ன? இல்லை, அது சரி ஓகே, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். சரி, நான் ஃபோன் வைக்கட்டா? வைங்க. நானும் வைக்கிறேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகுறான். இப்போது இந்த சைடில் கீழே வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேர் சிரிச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல மறந்துட்டான். ஐயோ, இதை எப்படி மறந்தான்? மா என்னடா? டீ அங்கே வச்சுருக்கேன், போய் சூடு பண்ணி சாப்பிடுப்பா, அம்மாவுக்கு காலெல்லாம் வலிக்குது. மா என்னடா? சரி நானே போடுறேன். அது இல்லை. என்ன, எங்கே போகிற? ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்கா என்ன? மீட்டிங் தான், நீங்களாம் வரீங்க. நாங்களா? ஆமாம், நீயும் அப்பாவும் கிளம்புங்க, மேலே அவங்க 2 பேருக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேப்பா, ஆனால் எங்கன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சர்ப்ரைஸ்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி போகிறோம். இப்போது அவங்க அம்மா அப்பாவும் கிளம்பி வராங்க. ஜங்குக்கும் இப்போது அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகிறான். இப்போது தயங்கோட பிளேஸ்க்கும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ தயங்கம் அப்போ தான் எழுந்திருப்பான். காஃபி ரெடி பண்ணிவிட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கும் வந்து காலிங் பெல் கிளிக் பண்ணுறாரு. இப்போது தயங்க பார்த்துட்டு, ஐயோ யார் இன்னத்துக்கு, நான் இன்னும் ரெடியாக கூட ஆகலையே.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். சியான் ஜங்கு. ஆமாம் அதான். ஏன்னா நீ ரெடி ஆகலையா? சாரி, நீங்கள் வரீங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க இவங்க தான் என்னோட அம்மா அப்பா. ஹாய். ஹாய்மா. ஹாய்ப்பா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கோம். நீ எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்க? அம்மா அப்பாவா? அவங்களாம் ஊரில் இருக்காங்க. என்னது, ஊரில் இருக்காங்களா? ஏன் முன்னாடியே சொல்ல? நீங்கள் கேட்கவே இல்லை. ஆனால் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதுவா, ஏன் கேட்குறேண்ணா? நான் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, எந்த ஊர் உங்கள் அம்மா அப்பா? பூசன். ஓ பூசனா, ஓகே. சரி, நம்ம ஃபேமிலியாக அங்கே மீட் பண்ணிக்கலாம். சரி, நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. சாரி. வாங்க அம்மா அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் வந்து உட்கார வச்சுட்டு காஃபிலாம் கொடுக்குறான். இப்போ அவங்க அம்மாவும் குடிச்சிட்டு, டேய் ஜங்கு, பையன் நல்லா தான்டா இருக்கான். உனக்கு ஏற்ற ஜோடி தான். அழகாக இருக்கா நீ? அழகாக இருக்கான்ல. நீ கொடுத்து வச்சவன் தான்டா. போமா, கண்ணு வைக்காத. இப்போது தயங்கும் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கு மட்டும் தனியாக கூப்பிட்றேன் தான். ஜங்கு, ஒரு செகண்ட் வரீங்களா? உங்ககிட்ட பேசணும். இப்போது ஜங்குக்கும் தயங்கும் ஒரு கார்டனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கு, நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க, ஓகே. உங்கள் அம்மா அப்பா எதுக்கு வந்திருக்காங்க? அண்ட் தென் நீங்கள் என் ஃபேமிலி பற்றி கேட்குறீங்க அண்ட் எங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருக்கா இதில்? எங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னா சொல்கிறீங்க, அதான் கேட்குறேன். இந்த ப்ராசஸ் பற்றிலாம் உனக்கு தெரியாதா? என்ன ப்ராசஸ்? ஜஸ்ட் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாங்க. இல்லை, எனக்கு புரியல. உங்ககிட்ட எதுவுமே சொல்லியே உங்கள் அசிஸ்டண்ட்? பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் தெரில. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன உங்களுக்கு முழுசாக கூட தெரியாது, நீங்கள் பாட்டு வந்து பிடிச்சிருக்கு அது இதுன்றீங்க. நான் ஜஸ்ட்டு இங்கே பார்த்தேன், எதுவும் பேசாத, ஓகே? உங்கள் அம்மா அப்பா அட்ரஸை எனக்கு கொடு. ஜங்கு, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ணும்? அதெல்லாம் முடியாது. நீ உங்கள் அம்மா அப்பா அட்ரஸை கொடு. ஜங்கு, அது வந்து ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னது, அம்மா அப்பா இல்லையா? ஆமாம், அம்மா அப்பா இல்லை. அப்புறம் ஏன் இப்போது பூசனில் இருக்காங்கன்னு சொன்னான்? உங்களுக்கு அப்படி தெரியக்கூடாதுன்னு தான். நம்ம ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, எதுக்கு இதெல்லாம் ரொம்ப பர்சனலாக? வெயிட், பிஸ்னஸ் பார்ட்னரா? டே, என்னோட லைஃப் பார்ட்னர்டா. லைஃப் பார்ட்னரா? என்ன பேசுகிறீங்க, எனக்கு புரியல. என்னது, புரியலையா? டே, என்னோட நியூஸ் பார்த்துட்டு தானே வந்தேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் சொன்ன பர்சன் தான் நீ. அன்றைக்கே சொன்னான் அவன். இருங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமாக புரியல. நான் உங்களோட பிஸ்னஸ் கிளைண்ட். வாட்? உங்களோட பிஸ்னஸ் கிளைண்ட் நான். அன்றைக்கி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசிச்சது, சாப்பிட்டு வந்தேன் நான். அதுக்குள்ளேயே உங்களை காணோம். அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தீங்க, அதான் உள்ளே வந்து உங்ககிட்ட பேசின ஞாபகம் இருக்கா? இரு, அப்போது உனக்கு என் நியூஸை பற்றியோ என் அசிஸ்டன்ட் சொல்லியோ நீ வரலையா? ஆமாம், நான் பிஸ்னஸ் கிளைண்ட் மூலிமா உங்கள் ப்ரொஃபைல் கிடச்சிது எனக்கு. அவங்க மூலிமா தான் நான் வந்தேன். ஏன், என்ன ஆச்சு? என்ன நியூஸ் பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? ஜியான் ஜங்குக்னு கூகுளில் சர்ச் பண்ணு. இருங்க, உங்கள் வீடியோஸ் வந்திருக்கு. கிளிக் பண்ணி பாராத. ஏபிசி சேனல்லிருந்து உங்கள் ஜோயா. இன்னைக்கான முக்கியமான நியூஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் எனக்கு வந்திருக்கு. ஸோ பாரம்பரியமாக எல்லாரும் வீடு தேடி போய் பொண்ணோ பையனோ கேட்பாங்க. ஆனால் முதல் முறையாக வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு ஒருத்தர் நியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. சொல்லுங்கள் ரமேஷ், இப்போது அங்கே என்ன நடக்குது? கேட்குது ஜோயா, கேட்குது. இப்போது நம்ம கரெக்டாக ஜங்குக் சாரோட ஆஃபீஸ் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ அவரோட ஆஃபீஸ் இது தான். இவ்வளோ ரிச் பீப்புளாக இருந்துட்டு அவர் ஏன் இப்படி நியூஸில் கொடுத்துருக்காருன்னு தெரில. பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 500 கால்ஸ் கிட்ட வருதான். ஸோ பேசிக்கிட்டாங்க, கேட்டேன். ஸோ வாங்க நம்ம ஜங்குக் சார்கிட்ட போய் கேட்போம். சார் எங்கே போகிறீங்க? சார் நாங்கள் ஜங்குக்கை பார்க்கணும். இல்லை ஜங்குக், நான் ஜங்குக்கு. நீங்கள் தான் ஜங்குக்கா? வாங்க இப்போ நம்ம ஜங்குக் சார்கிட்ட கேட்போம். ஜங்குக் நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க ஜங்குக் என்னோட சார், நான் அவரோட அசிஸ்டண்ட். ஓ நீங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சார் ஏன் இந்த மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காரு? இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் ஃபேஸ் பார்க்குறான். ஏன்னா ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த நியூஸை பார்க்குறான். இங்கே பாருங்க, அவர் மாப்பிள்ளை பொண்ணு தான் கேட்டார். அதுக்காக நீங்களே ஓடி வருவீங்களா? அவர் நியூஸ் கொடுத்தாரு தான். அதுக்காக அவர் வேலை செய்கிற இடத்துக்கே வந்து இப்படி பேட்டி எடுத்தால் என்ன அர்த்தம்? அவருக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல சார். ப்ரெஸ்டீஜ் இருக்குன்னு தெரியும், அதனால தான் நீங்கள் நியூஸ்லேயே கொடுத்துருக்கீங்க. பாருங்கள் சார், உங்கள் சேனல் வந்து டெவலப் ஆகணுன்றதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் என்ன தப்பு? அதெல்லாம் இல்லை. அவர்கிட்ட நாங்கள் பேசணும். நிறைய நேயர்கள் வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ தானே அவங்கள வந்து விண்ணப்பம் போடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானே சொல்கிறேன், அவருக்கு பணக்கார பையனாக தான் வேணும். சரியா? பையனா? ஆமாம். என்ன இப்போ? சரி ஓகே. கேட்டுக்கிட்டீங்களா மக்களே? பணக்கார பையனாக தான் வேணுமா? அண்ட் தென் அவன் ரொம்ப பாசமாக இருக்கணுமா? அதுக்கப்புறம் நேசமாக இருக்கணுமா? நேசமா? பாசம் நேசம் ஒன்று தானே சார்? அதெல்லாம் ஒரு ரைமிங்கில் வரும். கம்முனிரியா, நான் சொல்கிறேன்ல. பாசமாக இருக்கணுமா? அண்ட் தென் கொடுக்குறதுல வாரி வள்ளலாக இருக்கணுமா? என்ன சார் கொடுக்குறதில்ல? யோ காசையா? ஓ காசா? ஓகே சார். அவரே பணக்காரர் தான். அவரே இன்னொரு பணக்காரனை கட்டிக்கணும். அதை அவரை தான் கேட்கணும். இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. சார் சொன்னார், அவ்வளோதான். இதுவும் அன்அஃபிஷியல் தான். இது நான் சொன்னேன்னு தெரிஞ்சதுதான் அவ்வளோதான். என்ன தயவு செஞ்சு இதை நியூஸில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போய்ட்டுறாரு. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் தான், பார்த்தீங்களா நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஜோயா, அவர் பேசுனதை கேட்டிங்களா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே, நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கோம். மாப்பிள்ளை தேவை. ஸோ தேங்க்யூ மக்களே. ஜோயா நன்றி. ஓகே மக்களே, நீங்களே பார்த்தீங்களா, இவர் தான் மாப்பிள்ளை. உங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னு தோணுச்சுன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லெட்டர் கூட போடலாம். அவர் இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காரு. அதுக்கு கால் பண்ணி உங்கள் ரிசீம் அனுப்புங்க. என்னது ரிசீமா? ஜங்கு, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நியூஸை பார்த்தும் கூடயா போடலாம். ஆனால் நீங்கள் போய் நியூஸில் ஏன் இவெல்லாம் கொடுத்தீங்க? ஏன் கொடுக்கூடாதா? இல்லை கேட்டேன் சார். ஆனால் நீங்கள் வேறு லெவல் சார். எப்படி சார் இந்த மாதிரிலாம் நியூஸ் கொடுக்குறீங்க? எனக்கு தேவை என்னன்னா, நல்ல மாப்பிள்ளை வேணும். அண்ட் தென் ரிச்சாக இருக்கும். அது ஏன் ரிச்சா? எனக்கு வரப்போகிறவன் நல்லா பணக்காரனாக இருக்கணும். ஓ, பட் எதுக்காக பணக்கார பையனை தேடுறீங்க? உனக்கு சொன்னாலாம் புரியாது. என் கூட வா. எங்க? நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. பரவாயில்லவா மா, நீங்கள் இங்கே இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். எங்கடா? வந்துடுறாம்மா. இப்போது ஜங்குக்கோ தயாங்கோ ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜங்கு, நான் ட்ரெஸ் கூட மாற்றலை. அப்படியே எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? வாவா, நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனால் வாடா. இப்போது ஜங்கு ஒரு இடத்துல நிறுத்துறான். இப்போது அந்த பிளேஸ்குள்ளேயும் போகிறான். தயங்க கூப்பிட்டுட்டு தயங்கும் அப்படியே பார்க்குறான் அந்த இடத்த. ஜங்கு, எதுக்காக இங்கே வந்திருக்கோம் நம்ம? உனக்கே புரியும். ஓகே. இப்போ ஜங்கு கிட்ட தான் ஒரு லேடி வந்துட்டு, ஜங்கு என்ன திருப்பி வந்திருக்கீங்க இந்த சைட்? ஆமாம், உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ ஓகே ஓகே.
உள்ளே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, வந்து பார்க்குறீங்களா? ம், கண்டிப்பாக. தான் வாவல ஜங்குக் எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? வா சொல்கிறேன். இப்போ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். தேங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நிறைய குட்டி குட்டி பசங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள்ஸும் இருக்காங்க அங்கே. ஜங்குக் இது வந்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு அநாத ஆசிரமம் தான். தயாங் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்க்குறான். வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் உள்ள. தயங்க அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். இப்போ ஜங்குக் போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்மைல் பண்ணுறான். எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே தயங்க பார்க்குறான். தயங் கன்ஃபியூஸாக அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற? நான் எங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துடுவேன். இவங்கெல்லாம் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஓ அப்படியா? ஆமாம், இவங்களுக்கெல்லாம் வீக்லி இங்கே ஃபுட் வந்துடும். ஃபுட், ட்ரெஸ் எல்லாமே பிராண்ட் நியூ. இப்போது தயங் கன்ஃபியூஸாக ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறான். ஸோ அங்கே இருக்கவங்களாம் மிடில் ஏஜ் பீப்புள் அண்ட் குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? இது நல்லா நிறைய பிளேஸ் இந்த மாதிரி தெரியும். நிறைய தெரியுமா? ஓ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு நான் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதான் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டும் சரி அதே மைண்ட் செட்டில் இருந்தால் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் எனக்கு ஹாப்பினஸ் இங்கேருந்து கிடைக்கிது. இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் எதாவது செய்யும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ அழகான சிரிப்பை பார்க்க முடியுது. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு இருக்க கஷ்டம்லாம் தூசி மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு யாருமே கிடையாது. அம்மா இல்லை, அப்பா இல்லை, எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாமல் தனியாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லோரும் சுற்றி இருந்தோம், எல்லோரும் வெறுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. பட் இவங்க யாருமே இல்லை. நம்ம யாரோக்காக வீக்லி எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுது. எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் இவங்களுக்காக, அந்த ஒரு குட்டி ஸ்மைலுக்காக. தயாங் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கு நீங்கள் பேசுறதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல. உனக்கு என்ன அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அப்பா அம்மா தானே இல்லை, நம்ம பிஸ்னஸ் இருக்குது, நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஆனால் ஜங்கு உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்க. ஓகே. ஜங்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் தயாங்கும் வெளியே வராங்க. ஜங்கு நீங்கள் என்னை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து நான் உங்கள் கிளைண்ட் மட்டும்தான், உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளை கிடையாது நான். சரி, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுலாம். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ன? ஆனால் ஜங்கு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சொல்லு. நீ ஒன்றும் திருப்பியும் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்ல போகிறா தானே? பிரச்சனை என்னென்னா நான் பணக்காரன் கிடையாது, ஜஸ்ட்டு கிளைண்ட்டு தான். அதுவும் கொஞ்ச நாளாக தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ இங்கே பார்க்குறீங்களே இந்த ஆசிரமம், இதே மாதிரி வேறு ஒரு ஆசிரமத்தில் தான் நான் வளர்ந்தேன். எனக்கும் யாரும் கிடையாது. நீங்கள் சொல்ல எனக்கே இந்த ஆசிரமத்தில் நான் வளர்ந்துடக்கூடாதுன்னு தோணுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட காசோ பணமோ கிடையாது, வீடும் கிடையாது. சாரி, நான் ஸ்டார்டிங்கில் பேசும்போதே ஒழுங்காக பேசியிருக்கணும். கரெக்டாக இன்ட்ரோ இல்லாமல் பேசினதால தான் இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ வாட், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. பட் ஜங்கு இல்லை தான், எனக்கு புரியுது. உன்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ஓகே. பட் நீயும் இங்கேருந்து தான் வந்தேன்னு தெரியும் போது நீயும் நிறையா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் ரெண்டு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க.
இப்போது சப்போஸ் நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன். உனக்கு அது ஓகேவா? இவங்க என்ன 10 more பிரான்ச்சஸ் இருக்குது. நான் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு உனக்கு ஓகேவா? ஓகே தான் ஜங்குக். ரெண்டாவது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். உங்களை பிடிக்காம எப்படி இருக்கோம் ஜங்குக்? நோ, ஆஸ் அ ஹஸ்பண்டாக லவ்வராக பிடிச்சிருக்கா? ஆனால் நீங்கள் ஜங்குக், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை. பிடிச்சிருக்க உங்களை, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் தோணுது. பட் நான் இருக்க ஸ்டேட்டஸ்க்கு அது செட் ஆகாது. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க ஜங்குக், நான் கீழே ஒரு தூசி மாதிரி இருக்கேன். தயம், எனக்கு பணக்காரனும் கல்யாணம் பண்ணணும் தான் ஆசையாக இருந்தது. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீயும் அந்த இடத்துல தான் வந்திருக்க. உனக்கு எல்லா கஷ்டமும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சின்ன கஷ்டம் இல்லை. நீ சொல்கிற அந்த தோசை தான் என்னோடய கஷ்டம். உன்னால் எனக்கும் மேலே வச்சு பார்க்குறேன் தயம். எனக்கு ஒன்று பார்த்தனோ அன்னிலேருந்து எனக்கு பணக்காரன்றது தேவைதான். பட் அதை விட பாசம் நிறையா இருக்கணும். இந்த மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் இருந்தால் போதும். மற்ற எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதுவும் தாங்கன்னு வந்துட்டா எனக்கு தேவை கிடையாது. என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? ரொம்ப பிடிச்சிருக்கோம்னா என்னால் சொல்ல முடியாத. எனக்கு மெயினாக என்னென்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவாக இருக்கணும். ஏன்னா என்னோடய பார்ட்னருக்கு எல்லாம் தெரியணும், நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணலன்னு. ஸோ நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்கள்கிட்ட லேட்டர் காட்டுறேன். பட் திஸ் இஸ் அ மெயினாக இது பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு இதெல்லாம் ஓகேவா? ஜங்குக், எனக்கு ஓகே தான். பட் இந்த பட்லாம் வேண்டாம், எனக்கு ஓகே சொல்லு, அது போதும். ஜங்குக், சொல்லு. ஐ லவ் யூ டூ. லவ் யூ டூவா? நான் லவ் யூன்னே சொல்லேன். ஆமாம், உங்களுக்கு ஓகே சொல்லனா லவ் யூ டூ தானே சொல்ல முடியும். ஓகே, எனக்கு எல்லாம் ஓகே தான். உங்கள் அம்மா அப்பா அவங்க தானே, வா கூப்பிட்டு போகிறேன். இப்போ அப்படியே தயங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்களா அங்கே தான். ஸோ இப்போது அங்கே தான் காட்டுறாங்க. டே, என்னடா என்ன ஆச்சு? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி, என்ன ஓகேவா எல்லாம்? இங்கே பார்த்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜங்குக்கே பிடிக்கலனாலும் நான் உன்னை விட்டு தர மாட்டேப்பா. எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ சரி சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோமா? அதை அவன்கிட்ட கேளுங்க. பாரா, என் பையனுக்கு வெக்கலாம் வருது. என்னத்தையா, உனக்கு என்ன ஓகேவா? எனக்கு ஓகே தாம்மா. ஆனால் உங்ககிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். தயம், நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு. அண்ட் தென் ட்ரெஸ், மெஹந்தி எல்லாமே வேண்டும். மெஹந்தியா? ஆமாம், பொண்ணுங்க மட்டும் தான் வைப்பாங்களா? பசங்களாம் வச்சக்கூடாதா என்ன? சரிடா சரி. தயாங், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோப்பா, சரியா? இங்கே பாரு ஜங்கு, என் மருமகனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணு, சரியா? சரி சரி. ஏன் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? பொண்டாட்டியா? ஆமாம், பொண்டாட்டி தான். ஏன் கூப்பிடக்கூடாதா? அப்படி கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிடுங்கயா. ஸோ கொஞ்ச நாளில் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. தயாங் அண்ட் ஜங்கு எல்லாருமே அழகாக ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. ஸோ ஜங்குக் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான்.
எல்லாருமே சின்ன சின்ன பசங்களாம் க்யூட்டாக அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வரும்போது அவனுக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியே தயங்க காதுக்கிட்ட போயிட்டு, தயம் சொல்லு ஜங்குக். அங்கே பாரு. ம் ஐயோ க்யூட்டாக இருக்குல்ல. ஐயோ அந்த ட்ரெஸ்லாம் பாரு. இதான் எடுத்து கொடுத்தியா ஜங்குக்? ஆமாம், நான் தான் கொடுத்தேன். ஆமாம் க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கும் இந்த மாதிரி க்யூட்டான பேபிஸ் வச்சு தருவியா? இந்த மாதிரி அழகழகாக ட்ரெஸ் போடுறத பார்த்தா இன்னும் நிறைய பெற்றுக்கணும் போல இருக்குது. எனக்கு நிறையா பேபிஸ் வேணும். எனக்கும் இந்த மாதிரி க்யூட்டான பேபிலாம் பெற்று தருவியா? இல்லை, அப்போ தானே நம்ம க்யூட்டாக நம்ம பேபிக்கெலாம் வர ட்ரெஸ் போட்டு விட முடியும். சார் அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓ, ஏன் டைம் இருக்கு? அவ்வளோ நேரம் என்ன பண்ணுவேன்? அவ்வளோ நேரமா? 11 மாதம் இருக்குது அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவல. சரி, அப்போது இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொழுப்பு தானே உனக்கு. மேடையில் நின்றுட்டு என்னடா பேசுகிறான்? வாயேன் இப்போவே. ஏய் ஜங்கு, நம்ம ஸ்டேஜில் இருக்கோம், எங்கே கூப்பிடுறான்? ப்ளீஸ் வா. ஜங்கு, நம்ம எங்கேயும் போக முடியாது. ஏன் போக முடியாது? வா போகலாம். எனக்கு வேணும் இப்போவே. எனக்கு வேணுமா? இங்கே பாரு ஜங்கு, நைட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும், நம்ம நைட் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ வேணும். ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்? விடு. வாயேன் ஒரு செகண்ட். மா, ஒரு 10 நிமிஷமா? எங்கடா போகிறீங்க? அது கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பேசணுமா? சரி சீக்கிரம் வா, ஃபோட்டோகிராஃபர் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. இப்போது தயமும் ஜங்குக்கும் அவங்களுக்குன்னு தனி ரூம் கொடுத்துருப்பாங்களே ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அந்த ரூமில் போகிறாங்க. இப்போ 2 பேருமே போயிட்டு, ஜங்கு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சான்னா, எப்படி இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் தானே. ஐயோ தெரியும், அதுக்குன்னு நம்ம கல்யாணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து தனியாக பேசுகிறது என்ன? இல்லைன்னா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசணும் தோணுச்சு, அதான். அங்கேருந்து பேசியிருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்து தான் பேசணுமா? ஆமாம், இங்கே தானே நிறையா விஷயம் பேச முடியும். சரி நம்ம போகலாம. எனக்கு கூசுது நீ தொடுறது. அப்படியா? ஆமாம், நீ தொடுறது கூசுது. எங்கே? ரொம்ப கூசுது. எதுக்காக இப்படி பண்ணுற ஜங்கு? விட, யாரோ வந்துட்டு போகிறாங்க. டேய், இன்னும் நான் உனக்கு கிஸ் கூட பண்ணலடா. நம்ம லவ் பண்ணவே டைமே இல்லை, டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ தான் நான் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியாவது நான் அவனை லவ்வராக கிஸ் பண்ணிக்கிறேனே. மேரேஜ்க்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆடுவடா, அதுக்கப்புறம் கிஸ்ஸே பண்ண முடியாது. கிஸ் பண்ண முடியாதா? டெய்லியும் உன் கூட தான் இருப்பேன், அப்புறம் என்ன? பொண்டாட்டினா அப்படியே கொடுக்கலாம் கிஸ்ஸு. அப்படி லவ்வர்னா அந்த மாதிரி மறைச்சி கொண்டு வந்து கொடுக்குற கிஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா? உனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில. பொண்டாட்டி கிஸ் வேறு, லவ்வர் கிஸ் வேறு. அது என்ன பொண்டாட்டி கிஸ்ஸு லவ்வர் கிஸ்ஸு? பொண்டாட்டி கிஸ்னால் டெய்லி கிடைக்கும், லவ்வர் கிஸ்னால் எப்போயாச்சும் ஒரு இதாக கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி திருட்டுத்தனமான கிஸ், திருட்டு கிஸ் தெரியுமா? இந்த கிஸ்ல இருக்க இதுவே வேறு மாதிரி. சரி வா, கிஸ் பண்ணலாம். ஜங்கு, நான் உன் பொண்டாட்டியாகவே கிஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கூட நீ என்னை திருட்டுத்தனமாக வந்து கூட கிஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எனக்கு இப்போது வேணும். டேய், இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம கல்யாணம்டா. எனக்கு அதுக்கு முன்னாடியாவது லவ்வராக கிஸ் பண்ண தோணுது, ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தயங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவனும் கிஸ் பண்ணுறான், பேக் கிஸ். ஸோ அப்படியே ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கு அந்த கிஸ். ஜங்குக் அப்படியே தயங்கோட சிக்ஸ்லாம் அப்படியே கப் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். தயங்கும் அப்படி தான் ஜங்குக்கோட ஹிப்பை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே லாங்காக ஒரு கிஸ் போயிட்டே இருக்கா அவங்களுக்குள்ள. அப்படியே அந்த சாஃப்டான கிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ஃபோர்ஹெட்டோட ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு கிகிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ 10 நிமிட்ஸ் கழிச்சு கல்யாணமும் முடியுது. ஹாப்பிலி மேரிட், அவ்வளோதான்.
எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எப்படி முடிச்சேன்னு கூட தெரியல ஸ்டோரி. ரொம்ப நாள் ஆச்சா ஸ்டோரி சொல்லி, அதனால் ஸ்டோரி சொல்ல வரமாட்டேங்குது. நானாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு முடிப்பேன் நான். பட் இந்த ஃப்ளோவில் எப்படி போய் முடிச்சேன்னு தெரியல. ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட நான் கிளம்புறேன். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல், சரங்கியோ, டாட்டா.